நண்பர்களே வணக்கம். இப்போ இது ஒரு மக்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு இது ஜன் ஔஷதி கேந்திரா, அதாவது மக்கள் மருந்தகம் சொல்லலாம். இது இந்தி சமஸ்கிருதத்தில் ஔஷதிங்கிறது வந்து மருந்து, ஜன்னா மக்கள், ஜனங்கள், ஜனம், ஜனநாயகம் அப்படின்னு நம்ம சொல்லணும், மக்களுடைய ஆட்சிங்கிற மாதிரி. ஜன்கிறது வந்து மக்கள். ஸோ மக்களுக்கான மருந்தகம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து உருவாக்கி இருக்குது. அது கிட்டத்தட்ட இப்போ 13,000 மெடிக்கல் ஸ்டோர் அந்த ஜன் ஔஷதி கேந்திரான்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 940 வரைக்கும் இது வரைக்கும் திறந்துருக்குறாங்க. இப்போ வந்து எல்லா நகரங்களிலும், சின்ன நகரமாக இருந்தால் கூட 1 அல்லது 2 மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது. அதில் முக்கியத்துவம் இருந்ததுன்னா, அதில் உள்ள மருந்துகளில் வந்து ஜெனரிக் மெடிசன், அது வந்து அந்த என்ன காம்போனன்ட் தேவையோ அதை போட்டு, இப்போ பேராசிட்டமால் மட்டும், வேறு எதுவுமே அது அதே பேரில் தான் இருக்கும். இதையே பிராண்டட் வந்து டோலோ அப்படி இப்படின்னு ஏதோ பேர், பேராசிப் அப்படின்னு பேரெலாம் வச்சு அது ரேட்டு கூட வைப்பாங்க. இந்த ஜெனரிக் மெடிசன் வரும்போது அதனுடைய விலை மிகவும் குறைவு. எந்த அளவு குறைவுனா, இப்போ ஒரு ப்ரொப்ரைட்ரி, ஒரு பெரிய பிராண்ட் நேம் உள்ள மருந்து வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னா, அதே மருந்து அதனுடைய காம்போனன்ட் அவங்க கம்பெனி பேரில் வச்சுருப்பாங்க. மருந்து பேரை காட்டிலும் கம்பெனி பேரில் வச்சுருப்பாங்க. இப்போ டோலோலாம் பேராசிட்டமாலுக்கும் டோலோவுக்கும் சம்மந்தமே இல்லையே. அந்த மாதிரி டோலோ குறிப்பிட்டு சொல்ல, ஜென்ரலாக, அதாவது உங்களுக்கு எந்த ஒரு பிராண்ட் நேமோ அவங்களுடைய கம்பெனி பேர் வர்ற மாதிரியோ, இல்லை அந்த மருந்தினுடைய காம்போனண்ட்டில் ஒரு பகுதியும் மீதி அவங்க கம்பெனி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பி வச்சுட்டு அதை வந்து விலை வைக்கிறது இந்த ஜெனரிக் மருந்தை விட 5 மடங்கு. இது ஜெனரிக் மெடிசன் வந்து 10 ரூபா 15 ரூபா இருக்குன்னா, அது 100 ரூபா 150 ரூபா இருக்கும். 5 மடங்கு 6 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ 1000கணக்கில் கொடுத்து வாங்குற மருந்து ஜெனரிக் மெடிசன் போனோம்னா 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி முடிஞ்சு போயிடும். இது அதனால தான் சரி. இதில் வந்து ஏன் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது? பெரிய கம்பெனிகள் அவங்க இது எப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் சாதாரணமாக வாங்குற நம்ம செருப்பு வாங்குறது 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்குவோம். பாட்டா கடைக்கு போனீங்கன்னா 995 ரூபா 95 பைசான்னு போடுவோம். அதே செருப்பு, அதே குவாலிட்டி வந்து நம்ம மார்க்கெட்டில் மற்ற இடத்துல எல்லாரும் அதே குவாலிட்டி வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது வாங்க முடியும், 200 300 வாங்கலாம், 100 ரூபா கூட வாங்கலாம். ஏன் இந்த 95 பைசாலாம் போடுறாங்க? இப்போ அந்த அளவுக்கு வந்து விலை கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் வந்து நம்மளுடைய சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் விலை கூடுறதுக்கு காரணம் என்ன? பெரிய கம்பெனி அவங்களுடைய கம்பெனி செலவுகள், சம்பளம் அதிகமாக இருக்கும், விளம்பரத்துக்கு ரொம்ப அதிகம் செலவழிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட விற்கிற பொருளில் தான் வைக்கணும். அது மாதிரி மருந்தும் வந்து விளம்பரத்துக்கும், அந்த கம்பெனி நடத்துகிற, கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கம்பெனி நடத்துகிற செலவு, இதுக்கெல்லாம் சேர்த்து மருந்தில் விலை கூட இருக்கும். இது ஒரு காரணம். புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அது எல்லாரும் மற்றவங்க உருவாக்க ஆரம்பிக்க முன்னாடி, ஏன்னா இந்த காப்பிரைட் அதெல்லாம் இருக்கிறதுனால இவங்க வந்து புதுசாக கண்டுபிடிச்சது பெரும்பாலும் கார்ப்பரேட் கம்பெனிகள் கொள்ளையடிக்கிற வேலை. ஏன்னா அவங்க வந்து ஆராய்ச்சிக்கு செலவழிக்கிறதுனால அதை ஆரம்பத்திலே வசூல் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு, புதிய பொருள் எதுவாக இருந்தாலும் அப்புறம் மார்க்கெட்டில் அதை மாதிரி எல்லோரும் போட ஆரம்பித்தாங்கன்னா அந்த போட்டி, காம்படிஷனில் குறைய ஆரம்பிச்சிடும். இது எல்லாம் போக இந்த ஜெனரிக் மெடிசன் மட்டும் இந்த பிரச்சனையே இல்லாமல் கம்மியான விலைக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ரெகுலராகவே மருந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டோர் இருக்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா மொத்த செலவில் மற்ற மருந்துகளை காட்டிலும் அதனுடைய குவாலிட்டி, மருந்தினுடைய பவர் எல்லாம் எந்த மாற்றம் கிடையாது, கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து டெஸ்ட் பண்ணி, அந்த நேஷ்னல் அக்ரிடிட்டேஷன் பேர் ஒன்று இருக்குது, அதில் டெஸ்ட் பண்ணி தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் அதில் எந்த குறையும் இருக்காது. அதனால் இப்போ விலை குறைவுனா மருந்து வேகம் இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறது தவறான எண்ணம். இந்த மருந்துகளை வாங்குவது நமக்கு செலவும் குறையும். ஏற்கனவே அரசாங்கம் வந்து ஏழைகளுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. அதை நான் இன்னும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த ஏழைகள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆதார் கார்டை போட்டு கொடுத்து வாங்கிக்கலாம். வருஷம் 5 லட்ச ரூபா வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எந்த காசும் கட்ட வேண்டியதில்லை. அதையும் மக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஜெனரிக் மெடிசன் வாங்கும்போது இந்த செலவுகள் மிகவும் குறையும் என்பது யதார்த்தம்.
அரசாங்கம் இதுவரைக்கும் 13,000 மருந்தகம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாடு பூரா. அது பேர் வந்து ஜன் ஔஷதி கேந்திரா. அதை 25,000லேருந்து 30,000 பெருக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா இன்னும் இது கிராமந்தோறும் இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டோர் வர்றது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. நமக்கு வழக்கம் போல் அந்த பேர் ஜன் ஔஷதி கேந்திரா ஹிந்தியில் இருக்குது, வடமொழியில் இருக்குன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு பெரிய அலர்ஜியாக இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படாமல் அந்த மருந்தினுடைய முக்கியத்துவம், அதனுடைய விலை, ஏழைகளுக்கு பயன் என்பதை புரிந்து கொண்டு அதை பயன்படுத்துவோம். தேவையில்லாத வெட்டி செலவுகளை குறைப்போம். இது ஏழைகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். எல்லோரும் வசதி படைச்சவங்க கூடலாம் கிடையாது. வெட்டிய காசு அடிக்கணும் தான் அந்த மாதிரி பிராண்டட் நேம், அந்த மாதிரி ப்ரொப்ரைட்டரி ப்ராடக்ட் எல்லாம் வாங்க போகணும். இது வாங்குறது நல்லது என்பது என் கருத்து. நன்றி. மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.